ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபாவுடைய முரளி 25/2/1974 முரளியினுடைய தலைப்பு அசரீரியான வடிவத்திலே நிலைத்திருப்பதற்கான இலகுவான வழிமுறையும் துடன் அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்கான வழிமுறை. அசரீரியான வடிவம் ஒன்று இருக்குது, அதை நாங்க நிலைச்சிருக்கிறதுக்கான வழிமுறையும் இல்லாட்டால் அந்த விழிப்புணர்வும் நல்ல அதனுடைய இனிமையில நாங்க வச்சிருக்கிறதுக்கான ஒரு பேரானந்த நிலை எங்களுக்கு கொடுக்குது, அதுல நினைச்சிருக்கிறதுக்கான வழிமுறை. நீங்கள் சதா உங்களுடைய சரீர வடிவை உங்களுடைய விழிப்புணர்விலே கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வழியிலே இலகுவாக உங்களால் உங்களுடைய அசரீரியான விழிப்புணர்வை உங்களுடைய வடிவத்துக்கு முன்னாலே, அதாவது அசரீரியான வடிவத்தை உங்களுடைய விழிப்புணர்வுக்கு முன்னாலே உங்களுடைய மனக்கணிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? சரீர வடிவத்தை நாங்க அடிக்கடி நினைவு செய்யறது போல இந்த அசரீரியான வடிவத்தை உங்களோட விழிப்புணர்வுல கொண்டு வரக்கூடியதா இருக்குதா? இப்ப நீங்க உங்க கண்ணுக்கு முன்னால நான் ஒரு அசரீரியான ஆத்மா அந்த உங்களோட மனக்கண்ணுல அந்த வடிவத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு இப்ப பாபா கேட்கிறார், அசரீரியான வடிவத்தை சரீர வடிவத்தை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது உங்களாலே அந்த விழிப்புணர்வு இயல்பாகவே பேணக்கூடியதா இருக்குது. நான் இந்த இடத்தை சேர்ந்தவர், நான் என்ன, நான் இப்படிப்பட்டவர், இந்த விழிப்புணர்வு உங்களை இயல்பாகவே பேணக்கூடியது இருக்குது. அவ்வாறு நீங்கள் இந்த அசரீரியான வடிவத்தை கொண்டிருக்கும் பொழுது இலகுவாக உங்களால் அந்த வடிவம் உங்களுக்கு உரித்தானதாக அல்லது உங்களுடைய நெருக்கமான ஒன்றாக உங்களாலே அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கிறதா? எப்படி இந்த உடம்புக்குரிய வடிவத்தை அதனுடைய தொழிலை அல்லது விடத்தை நான் நினைவு செய்து அதை சொல்றேனோ அது மாதிரி இந்த அசரீரியான வடிவத்தையும் அந்த உணர்வையும் உங்களால நெருக்கமா இருக்கிற மாதிரி உணரக்கூடியதா இருக்குதான்னு கேட்கிறார். அந்த சரீரத்தினுடைய வடிவத்தை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது உங்களாலே அந்த விழிப்புணர்வை இயல்பான முறையிலே பேணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இந்த அசரீரியான வடிவத்திலே உங்களாலே அது ரொம்ப நெருக்கமானதாக அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொந்தமானதாக அல்லது நெருக்கமானதாக இருக்கும் பொழுதோ அதனை மறப்பது மிகுந்த கடினமானது. பௌதீகமான விடயங்களை விட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் பொழுது நீங்கள் இயல்பாகவே அதனை நினைவு செய்றீங்கள். என்னுடைய வீடு, என்னுடைய இடம், என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய உறவுக்காரர், இதெல்லாம் நீங்க நினைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கடினமானதா இல்லை. அதனால அது நினைவு செய்யறது உங்களுக்கு இயல்பானதா வருது இல்லை. உடம்புக்குரிய பெயர் அது மாதிரி இயல்பாகவே நீங்கள் அதை நினைவு செய்வதற்கு நீங்கள் எந்த வகையான முயற்சியையும் செய்ய தேவையில்லை. இப்ப இந்த அசரீரியான வடிவமும் கூட உங்களுடைய ஆதியான வடிவம். ஆகவே ஏன் அதை நினைவு செய்வது உங்களுக்கு கடினமானதாக இருக்கிறது? பாபா கேட்கிறார், உங்களுடைய பேர், உங்களுடைய வடிவம், நீங்க இருக்கிற இடம், உங்களுடைய உறவினர், நண்பர், வேலை நினைக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லை. ஆனா ரசரீதியானது உங்களோட அனாதியான வடிவமா இருக்கும் பொழுது அதை மட்டும் நினைக்கிறதுக்கே நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு இருக்கிறார். அதை தெரிந்த பின்னும் அது உங்களுடைய விழிப்புணர்வில் இலகுவாக இருக்க வேண்டும். அதை இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்காது, அதாவது இப்படி நான் இருக்கன்னு தெரிந்திருக்காது இல்லையா? நீங்கள் இப்பொழுது
இந்த விழிப்புணர்வினுடைய ஆழத்தில் பயிற்சி செய்வதற்கு போக வேண்டும். நான் ஒரு அசரீதியான ஆத்மா. ஆழத்துக்கு போய் பயிற்சி செய்ய வேணும். எப்படி பயிற்சி செய்யறது? எப்படிப்பட்ட ஆத்மா நான்? மைக் ஆன் பண்ணிருக்கீங்க பரமேஸ்வரி சிஸ்டர். ஓக்ல இருக்கு. அன்பான அமைதியான தூய்மையான ஆத்மா. அப்பாவை நினைவு செய்யும். இல்ல, ஆத்மா எப்படியான ஆத்மா? அன்பான ஆத்மா, தூய்மையான ஆத்மா. ஆத்மாவுடைய குணங்களை சொல்லுங்க. குணமுடைய ஆத்மா. இல்ல, ஆத்மாவுடைய குணங்கள் என்ன சொல்லுங்க? பிரதானமான குணங்கள். தூய்மை, அன்பு, அன்பு, தூய்மை, அன்பு, வினை, அமைதி, ஆனந்தம், பேரானந்தம், சக்திகள், குணங்கள். ஆத்மாவுடைய அடிப்படை குணங்கள் 7. சரியா? இந்த 7 குணங்களுக்கும் 7 நிறம் இருக்கு. ஆத்மாவோட அடிப்படை குணம், ஆத்மா அன்பானது. அன்பு, அமைதி, சக்தி, சந்தோஷம், ஞானம், தூய்மை, பேரானந்தம். இந்த 7 குணங்களும் எங்களுடைய தான் அடிப்படை. முதலாம் பாடத்துல நாங்க படிக்கிறோம். அன்பு, அமைதி, சக்தி, சந்தோஷம், ஞானம், தூய்மை, பேரானந்தம் நாங்க இந்த 7ஐயும் சொல்லி கொடுக்கிறோம், படிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல பண்புகள், அதாவது இந்த எங்களுடைய உண்மையான குணங்களுடைய ஆழத்துக்குள்ள நான் போகும். அதான் ஆத்மா உணர்வு சொல்றது. ஒவ்வொரு நாளும் நீங்க இத்தனை வருஷம் ஞானம் நீங்க படிக்கிறீங்களா இருந்தா, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு அன்பான ஆத்மா, நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா, அல்லது நான் ஒரு தூய்மையான ஆத்மா என்று நீங்க பயிற்சி செய்றீங்களா? இதுதான் பாபா கேட்கிறார். ஆழத்துக்குள்ள செய்யுங்க. எம்போடிமெண்ட், இதனுடைய சொரூபமாக நீங்கள் இருக்கிறீங்களாண்டா இதை நீங்க பயிற்சி செய்றீங்களா? எத்தனை பேர் பயிற்சி செய்றீங்க? ஒரு நாளும் பாபா ஆத்மனர்கிட்ட தான் சொல்றாரு. ஒரு நாளும் முரளியில ஆத்மா உங்களை கருதி என்ன நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் என்ன இந்த மாதிரியான நல்ல பண்புகள், இந்த ஆத்மாவோட இந்த குணங்களோட நான் பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அன்பான அல்லது ஒன்றை தூய்மை என்றா தூய்மை, நான் ஒரு தூய்மை, தூய ஆத்மா. இந்த ஆழமா நாங்க பயிற்சி செய்ய செய்ய எங்களை சுற்றி இருக்கின்ற நிறைய மாற்றங்கள் இதுல எல்லாம் ஏற்படும். இப்பதான் அந்த அனுபவம் ஆழத்துக்குள்ள போறது. அந்த அன்புமா அமைதி என்ற அப்படி இருக்கும், தூய்மை என்ற அப்படி இருக்கும். அப்படி அடுத்தது பாசனத்துல பாபா சொல்றாரு, விஞ்ஞானிகள் புதுசாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொன்றினதும் அதனுடைய ஆழத்துக்கு சென்றுதான் அவர்கள் புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள். அவ்வாறு நீங்களும் உங்களுடைய இந்த ஆதியான அனாதியான வடிவத்துக்குள்ளும் அந்த அனாதியான நற்பண்புகள் சன்ஸ்காரத்துக்குள்ளும் ஆழத்துக்கு செல்ல வேண்டும். அனாதியான நற்பண்பு அந்த சன்ஸ்கார ஆழத்துக்குள்ள நீங்க போக வேணும். இப்ப இந்த நற்பண்புகள் 7ஓட இந்த வானவில்லில் 7 நிறம் இருக்கு. தெரியுமா எல்லாருக்கும்? வானவில் 7 நிறம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓர்டர்ல சொல்லுவாங்க. படி சொல்லுறேன்டா விப்ஜியோர்னு சொல்லுவீங்க. ஊதாதான் முதல். அப்படித்தானா? ஊதா முதல். பிறகு ஐ இண்டிகோ, பிறகு ப்ளூ, பிறகு கிரீன், பிறகு ஆரஞ்சு, பிறகு ரெட். 7 கலர். ஓகே. அந்த 7 கலரும் நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். பிப்ஜோர் சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த வானவில்லுடைய 7 நிறங்களையும் நாங்க முதல்ல நினைவு வச்சுக்கொள்ள வேணும். அப்புறம் 7 குணங்களையும் நாங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். இப்ப நீங்க உங்களோட கொப்பியில ஒரு பக்கம் 7 கலர் எழுதுறீங்க, இன்னொரு பக்கம் 7 நிறங்கள் எழுதுறீங்க. அதுக்கு பிறகு நாங்க என்னென்ன குணங்களை இந்த அதாவது
எங்களுடைய உறவு முறைக்கும் ஆத்மாவுடைய நிறங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அதே நேரம் எந்தெந்த நிறங்கள் எந்தெந்த குணங்களை குடிக்குதுன்றதையும் நாங்க பார்த்து கொள்ள வேணும். அது தெரியுமா உங்களுக்கு? சக்திக்கு என்ன கலர், அன்புக்கு என்ன கலர், அமைதிக்கு என்ன கலர், ஞானத்துக்கு என்ன கலர், தூய்மைக்கு என்ன கலர், பேரானந்துக்கு என்ன கலர், சந்தோஷத்துக்கு என்ன கலர்? அன்புக்கு தெரியும் பச்சை, சக்திக்கு சிவப்பு, பேரானந்தத்துக்கு ஊதா, அன்புக்கு பச்சை, அன்புக்கு பச்சை, ஓகே, ஞானத்துக்கு நீலம், தூய்மைக்கு செம்மஞ்சள், சந்தோஷத்துக்கு மஞ்சள், ஆரஞ்சு, அமைதி நீலம், அமைதி மெல்லிய மெல்லிய நீலம், பச்சந்திரா நீலம், கருநீல ஞானம். சொல்லியாச்சு. இந்த இந்த நிறங்களை இப்ப நீங்க இந்த நெற்பண்புகளை நான் இல்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய்ப்படி எழுதி இருக்கிறேன். ஏன்னு சொன்னா இது எங்களோட சென்டர்ல நாங்க போட்டு வச்சுக்கிற போர்டு, அந்த படம் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கு. ஏனெண்டா டெய்லி நீங்க இதை பயிற்சி செய்யறதுக்கு உங்களுக்கு லேசா இருக்கிறதுக்காக ஒரு நாளும் எங்களுடைய சென்டர்ல வர்ற ஆக்கள் இதை வாசல பார்த்துட்டு தான் பாபா ரூம்ல போவினோம், அதை எடுத்து பயிற்சி செய்வினோம். அப்ப இந்த எங்களுக்கு இந்த உறவு முறையில இந்த 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 நல்ல பண்புகளை பாபாட்ட இந்த நாங்க பெற்றுக்கொள்றோம்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பாட்ட இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்குது, அம்மா ஆண்ட என்ன கிடைக்குது, குழந்தைண்ட என்ன கிடைக்குது, ஆசிரியர்ண்ட என்ன கிடைக்குது, சத்குருண்ட என்ன கிடைக்குது, அன்பர்கினியவருண்ட என்ன கிடைக்குது, நண்பன்ட என்ன கிடைக்குது தெரியுமா? அது அதான் இதுல போட்டிருக்கிறான். தெரியுதா எல்லாருக்கும் பொழுது அதுல போட்டிருக்கிறது போர்ட்ல? ஓகே ஓகே, அதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. ஏனண்டா இது உங்களுக்கு தேவையானது. எல்லாருக்கும் குரூப்லயும் போட்டு விடுறேன். குரூப்ல போடுவாங்க சிஸ்டர். அப்ப நீங்க இதை எழுதி வச்சு இந்த குறுக்கு எழுத்து போட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு நல்ல பண்புகளையும் அதுக்குரிய நிறங்களையும் இப்ப சொன்னாங்க தானே, அந்த நிறங்களையும் நீங்க எழுதி வையுங்க. நிறங்களையும் எழுதி வச்சுட்டு பயிற்சி செய்ய வேணும் ஒவ்வொரு நாளும். இப்ப நான் ஓகே அமைதியான ஆத்மாண்டா அமைதி கதிர் நீல கதிரா இருக்கு என்று சொல்லி எனக்கு பயிற்சி செய்ய எல்லாம் தியானத்துல எங்களுக்கு உற்சாகத்தையும் குதூகலத்தையும் வித்தியாசத்தையும் கொண்டு வரதுக்காக தான் பாபா எங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன். சரியா? இப்ப நாங்க அதை பயிற்சி செய்யணும். எழுதிட்டீங்களா எல்லாரும்? சரி, அப்ப நீங்க எங்களுடைய இந்த மதன் பவசர இந்த ஆதியான அந்த சன்ஸ்காரத்தினுடைய ஆழத்துக்கு நீங்க போகணும். நீங்க இப்ப கேள்விப்பட்டதை புரியுங்க, அப்புறம் உங்களுக்கு அனுப்படும், மேலும் அதை பார்க்கலாம். நீங்கள் என் பேரானந்த நிலையின் சொரூபத்தை பற்றி பேசுகிறீர்கள். ஆகவே அந்த பேரானந்த நிலையின் சொரூபம் என்றால் என்ன? அதனுடைய அனுபவம் என்ன? அதனுடைய பேரு என்ன? விசேஷமான பேரு என்ன? அந்த பேரு அந்த பேரானந்தம் என்றால் என்ன என்று அறியப்பட்டிருக்கிறது. அவை உங்களுக்கும் அந்த பேரானந்த நிலை நீங்க அனுபவம் செஞ்சு மற்றாக்களும் அதை அனுபவம் செஞ்சா அதனுடைய வெளிப்படையான வடிவம் என்ன? உங்களுக்கு போட்ல போட்டு காட்டினதானே பேரானந்த நிலைக்கு. அப்ப நாங்க அந்த அனுபவத்தை வெளிப்புறமா தெரிய எங்களோட முகத்துல அந்த பேரானந்த நான் அனுபவம் செஞ்சிருக்கிறேன்டா அந்த வெளிப்பாடு இருக்கப்பனும் தான் கேட்கிறார் பாபா. உங்களிலே மற்ற ஆத்மாக்களிலே இந்த பேரானந்த நிலை அனுபவம் செய்தா அதனுடைய வெளிப்படையான அனுபவம் என்னவா இருக்கும்? ஒரு ஆள் பேரானந்த நிலை அனுபவம் செஞ்சா எப்படி இருப்பாரு? இந்திரிய சுகத்தை அனுபவிப்பேன். இந்திரிய சுகம் தான் அது. பேரானந்தம் என்பது அது இந்திரிய சுகம். அதாவது பேரானந்த நிலை என்றது இந்த புலன்களால அனுபவம் செய்யப்படாத இந்திரிய சுகத்துக்கு அப்பாற்பட்ட அதீந்திரிய சுகம் தான் பேரானந்தம். அந்த அதீந்திரிய சுகத்துக்கு இருக்கிறவருக்கு
இந்த பௌதீகமா உலகத்தில் நடக்கிற இந்த விஷயங்களும் ஒரு பாதிப்பு தாக்கம் இதையும் ஏற்படுத்தா. இதை அடியோன் கண்ட சாது சினிமே சிக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க செய்யறாங்க. ஆனா அடையிறாங்களா என்றது கேள்விதான். ஆனா இதைத்தான் இந்த ஞானத்தினுடைய இறுதி பலன். அவை நீங்கள் இவ்வாறு ஒவ்வொரு நற்பண்புகளுடைய ஆழத்துக்கும் போக வேண்டும். மக்கள் கடலின் அடிக்கு செல்கிறார்கள். எவ்வளவு ஆழமாக அவர்கள் செல்கிறார்களோ அவ்வளவு புதிய புதிய விடயங்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார். அவ்வாறே நீங்கள் எவ்வளவுக்கு அகநோக்கத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் உங்களை தொலைத்திருப்பீர்கள். அத்துடன் உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் அந்த புதிய புதிய அனுபவங்களில் உங்களை தொலைத்த அனுபவத்தையும் பெறுவீர்கள். எவ்வளவு இந்த ஞானத்தை பொறுத்த மட்டும் எவ்வளவு ஆழத்துக்கு நீங்கள் போறீங்களோ அதுல எவ்வளவுக்கு நீங்கள் லேசா இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு லேசா இருக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் எவ்வளவு ஆழமா நீங்க ஞானம் படிக்கிறீங்கன்றது. ஆழமா போக போக கடலுக்கு ஆழமா போக போக நிறைய பொக்கிஷங்கள் கிடைக்குதுங்க. பாபா சொல்றாரு எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரி நீங்க எவ்வளவு ஆழமா இந்த ஞானத்துக்குள்ள போறீங்களோ அவ்வளவு ஆழமா உங்களுக்கு இருக்கும், லேசுத்தன்மை இருக்கும். இவ்வளவு என்ன குழப்பமா இருந்தானே என்ன பிரச்சனையா இருந்தானே ஆழமா போல லேசா இருக்க முடியும். ஆரம்பத்திலே நீங்கள் அதாவது ஒரு மீனானது ஒரு தண்ணீரில் வசிக்கும் பொழுது அது தான் உயிருடன் இருக்கின்ற உணர்வு ஏற்படுகின்றது. ஏனென்றால் அதுக்கு தண்ணியில பற்றிருக்குது. ஆனால் தண்ணியிலிருந்து வெளிவந்து விட்டால் அதனாலே வாழ முடியாது. அது ஒரு வினாடிக்கு வெளியில வந்துவிட்டு திருப்பி உள்ளுக்கு போகின்றது. ஏனென்றால் தண்ணி இல்லாமல் அதனால் இருக்க முடியாது. அவ்வாறுதான் நீங்கள் எல்லோருமே இவ்வாறு உங்களுடைய ஆதியான நிலையின் ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும் என்ற அக்கறையை மட்டும்தான் கொண்டிருக்க வேண்டும். ஒரு பணியை செய்வதற்காக மட்டும் நீங்கள் புறநோக்கத்தில் வர வேண்டும். பிறகு மீண்டும் அதன் நிலைக்கு சென்று விட வேண்டும். அதாவது பௌதீகமான உறுப்புகளுடைய நல்ல புலன்களுடைய ஆதாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மீண்டும் அதை போக வேண்டும். அவ்வாறு நீங்கள் இந்த சரீரத்தை பெற்று அதை செய்ய வேண்டும். ஆனால் மீண்டும் அந்த அனுபவத்துக்குள் செல்ல வேண்டும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஒரு நாளும் அந்த உங்களுடைய உறுப்புகளுடைய அல்லது சரீரத்தினுடைய பற்று உங்களை இருக்கக்கூடாது. பதிலாக உங்களுடைய கவர்ச்சியோ அல்லது பற்றோ அனுபவத்தின் கடலுக்கை நோக்கித்தான் இருக்க வேண்டும். பௌதீகமான விடயங்கள் அல்லது பொருட்கள் அதற்குரிய சொந்த சுவையை உங்களுக்கு கொடுக்கின்றது இல்லையா? எல்லாமே தன்னுடைய ஒரு சுவையை கொடுக்கிறது. அனைத்துமே ஒரு தங்களுடைய சொந்த நற்பண்புகளையும் அதனுடைய சொந்த கவர்ச்சியையும் கொண்டுட்டு தங்களை நோக்கி இருக்கிறது. ஏதாவது ஒரு சீனி கட்டி இருந்தா அல்லது வெள்ளை கட்டி இருந்தா அது அந்த இனிமையை கொடுக்கின்றது. அவ்வாறே நீங்களும் ஒவ்வொரு உங்களுடைய ஆத்மாவினுடைய அனைத்து விதமான நற்பண்புகளுடைய அனுபவத்துக்குள்ளே செல்ல வேண்டும். அப்பொழுது ஆத்மாக்கள் கவரப்படுவார்கள். இப்பொழுது இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் இந்த அனுபவத்தை கொடுங்கள். இதை ஒரு விசேஷமான பணியாக கருதுங்கள். இதை பற்றி பேசுவது மட்டும் போதாது, அதை பேசுவதுடன் இந்த ஒவ்வொரு நற்பண்பின் அனுபவத்தையும் நீங்கள் கொடுங்கள். நீங்க முதல்ல அனுபவம் செஞ்சாதான் உங்களால மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் உங்களால் அது எப்ப வரும்னு சொன்னா உங்களால் இந்த அனுபவத்தை எப்ப பெற முடியும்னு சொன்ன அந்த கடலுக்குள்ளே உங்களால் ஆழமாக மூழ்கி இருக்கும் பொழுதுதான் அது சாத்தியம். இவ்வாறு நீங்கள் உங்களை மூழ்க வைக்கின்றீர்களா? அப்பொழுதே உங்களால் இலகுவாக ஒரு நினைவின் சொரூபமாக பெற முடியும். எவ்வாறு நாம் பாபாவை நினைவு செய்வது என்று கேள்வி கேட்பதற்கு பதிலாக நீங்க இன்னொரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்விண்டா, எப்படி நாங்க பாபா மறக்கிறது? நினைக்கிறதுன்னு கேட்கக்கூடாது, எப்படி நாங்க பாபா மறக்கிறது? இவ்வாறு ஒரு மாற்றம் உங்களை வர வேண்டும். நீங்கள் ஒரு கொஞ்சம் அனுபவத்தை அனுப்ப கொண்டிருக்கின்றீர்கள்.
நீங்கள் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் சுவையைத்தான் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இவ்வாறு அதனுடைய ஆழத்திலே அனுபவத்திலே செல்லும் பொழுது நீங்க ரொம்ப சாப்பிட்டீங்கன்னு ஒரு அனுபவம் வரும். அதை நடைமுறை வடிவத்திலே நீங்க போட்டு ஒரு உற்சாகம் உங்களுக்கு இருக்கு. ஆகவே இன்னமும் இவ்வளவு அனுபவம் செய்வதற்கு இருக்கிறது. நீங்கள் இந்த அனுபவத்திலே தொலைந்திருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களிடமிருந்து விடை பெற்று சென்றுவிடும். ஆகவே அப்பொழுது அவை இருந்து விடுதலை அடையும். சரியா? அப்ப டெய்லி இது இப்ப பாபா சொல்லி தந்திருக்கிறார். ஆனா பயிற்சி செய்யறதாட உங்களுடைய கடமை. டெய்லி நாங்க சொன்ன மாதிரி இப்படி ஒவ்வொரு உறவு முறையே நல்ல பண்புகள் எல்லாம் நாங்க பயிற்சி செய்யணும் என்றால் ஆத்மாவை அதுதான் குணமாக்கு. ஆத்மாவை இந்த நல்ல பண்புகள் இந்த எங்களுடைய 7 குணங்களை நாங்க பயிற்சி செய்ய நாங்கள் அன்புக்காக வேறு இடத்த போறோம்னா அந்த அன்பை நிறைக்கிறது இல்லை. ஏன் அமைதியை தூக்கி வேறு இடத்துக்கு போறோம் அல்லது மனுஷரை நாடமிட நாங்க நினைக்கிறோம் இந்த இடத்துல இருந்து எனக்கு அமைதி கிடைக்குது. அப்படி மக்கள் பௌதீகமான இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி ஞானம் படிச்சும் அதுல சில வறுமையான இடங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி எல்லாம் செல்லுறோம். உங்களுக்கு இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா அந்த குணமாக்குற தியானத்துல ஒரு பகுதிய உங்களுக்கு தியான வர்ணனையா இப்ப போடுவாங்க. அதுல சில நிறங்களோட இந்த ஆத்மா என்ன போலான உறுப்புக்களை அனுபவம் செய்த முழுக்களையும் போடலாம் பிடித்து ஒரு பாகம் மட்டும் அனுபவம் செய்ததுன்றதை போடுவாங்க. இதை டெய்லி நீங்க இப்ப யாராவது ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அனுபவம் செய்யறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இது ஒரு சாம்பிள். இதை வச்சு நீங்க மற்றதுகளுக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. தனியே இது ஒரு பாடம், பெரிய ஒரு கிளாஸ். ஆனா பாபா இன்றைக்கு இந்த முரளியில இதை பற்றித்தான் உங்களுக்கு அழுத்தி திருத்தி சொல்லியிருக்கிறார். அவை நான் கதைக்கிறத விட இந்த அனுபவத்தை நீங்க பெறுறது ரொம்ப முக்கியம். உருவாக்கின கமெண்ட்ரி பிளே பண்றது சுக்கம்னா திருப்பி அதே வாயில சொல்றது பதிலா இப்ப நீங்க ஆழமா அதுல அனுபவத்தை செய்யுங்க. அப்புறம் உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஒரு நேரம் சொல்லி கேட்க பகிர்ந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. தூய்மை நிறைந்திருப்பதன் மூலம் மீண்டும் ஒரு முறை நான் அந்த சக்திகளையும் இந்த தூய்மையையும் முழு உலகத்துக்கும் பரப்புகின்றேன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வழங்குகின்றேன். பாபாவின் சக்தியோ எல்லைக்கப்பால் பட்டது. நான் இப்பொழுது மீண்டும் ஒரு புள்ளியாகி இந்த நீல நிற கருநீல கதிர்களை தூய்மை சக்தியையும் முழு உலகத்துக்கும் பரப்புவதற்கான ஒரு புள்ளியாக மாறுகின்றேன். நான் முழு உலகத்தையும் என் கண் முன்னே பார்க்கின்றேன். என்னுடைய மனக்கண்ணிலே இந்த முழு உலகத்தையும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒளியானது தூய்மையான பார்வையாக இருக்கின்றது. என்னுடைய பார்வையை தூய்மைப்படுத்தியிருக்கின்றது. அந்த தூய்மையான பார்வை என் கண்களிலிருந்து கருநீல கதிர்களாக பரவிக்கொண்டிருக்கின்றது. அது பூமி தாயையும் அரவணைப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன்.
ஆத்மாவாகிய நான் பாபாவிடம் செல்கின்றேன். அவர் அமைதிக் கடலாக இருக்கின்றார். அந்த நீல உதிர்களான நீல ஒளிக்கதிரான அமைதியை பெறுவதற்காக நான் அவரிடம் செல்கின்றேன். நான் இந்த நீலக்கதிர்களை என்னுடைய நுரையீரல்களுக்கு செலுத்துகின்றேன். என்னுடைய மூச்சுக்குழாய் பகுதிகள் அனைத்துக்கும் இதனை நான் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முழுமையான நெஞ்சு பகுதி முழுவதும் இந்த கதிர்களாலே நிறைந்திருக்கின்றதை அனுபவம் செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை குணமாக்கப்பட்டும் நிறைந்திருக்கின்ற அனுபவம் எனக்கு கிடைக்கின்றது. பாபா அமைதிக்கடலாக இருக்கின்றார். இந்த நீலக்கதிரான அமைதிக்கதிர்கள் என்னிடமிருந்து வெளிவருகின்றது. அவருடைய இந்த சக்திகள் என்னிடமிருந்து வெளிவற்று கொண்டிருக்கின்றன. முழு உலகத்தையும் அது சென்று அடைவதை நான் அனுபவம் செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாபாவை நோக்கி நான் திருப்பிக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் பாபாவிடமிருந்து அன்பு சக்தியை பெறுகின்றேன். பச்சை கலராக, பச்சை நிறமாக அது என்னை வந்து அடைவதை நான் அனுபவம் செய்கின்றேன். அது என்னுடைய அகம் சுரக்கம் தொகுதியை குணமாக்குகின்றது. பாபாவிடமிருந்து கிடைக்கும் இந்த சுகம், இந்த அன்பின் சுகம் என்னுடைய இதயத்தை சென்றடைகின்றது. என்னுடைய இதயத்தை குணமாக்குகின்றது. என்னுடைய இரத்த குழாய்கள் மூலம் இது கடத்தப்படுகின்றது. என்னுடைய இதயம் மற்றும் இந்த உடலிலே இரத்த சுற்றோட்ட தொகுதிகள் மூலமாக இது பரவுகின்றது. பாபாவுடைய அன்பு
கடத்தப்படுவதை நான் அனுபவம் செய்கிறேன். அது பச்சை நிற ஒளியாக குணமாக்குகின்றது. நிறைந்த நிலையிலே பாபா நண்பின் சக்தியை நிறைத்து கொண்டிருக்கும் நான் இந்த பச்சை நிற ஒளியாலே நிறைந்திருக்கும் நான் இதனை பரப்புகின்றேன். முழு பூமிக்கும் இது சென்று அடைவதை அனுபவம் செய்கிறேன். என்னுடைய மனக்கண்ணிலே முழு உலகமும் இருக்கின்றது. பாபாவுடைய அழகான அன்பு என்ற பச்சை நிற கதிர்களை நான் பரப்புகின்றேன். ஆத்மாவாகி நான் பாபாவை நோக்கி திருப்புகின்றேன். இப்பொழுது சந்தோஷம் என்ற ஒளியை அவரிடமிருந்து பெறுகிறேன். பொன்னிறமான மஞ்சள் நிற ஒளியாக அது என்னை வந்து நிரப்புகின்றது. என்னுடைய சமீபாட்டு தொகுதிகளை அது சென்றடைவதை நான் பார்க்கின்றேன். அதெங்கும் என்னுடைய சமீபாட்டு தொகுதியின் மூலம் எங்கும் அது அடைவதை நான் பார்க்கின்றேன். பொன்னிறமான மஞ்சள் சந்தோஷ ஒளி எங்கும் பரவுவதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய வயிறிலிருந்து என்னுடைய சமீபாட்டு தொகுதியூடாக எங்கும் அது பரவி கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஈரல்களையும் அது நிரப்புகின்றது. அதற்கு கீழிருக்கின்ற உறுப்புகளையும் அது நிறைக்கின்றது. என்னுடைய வயிறையும் என்னுடைய ஈரலையும் பெருமளவு சந்தோஷத்துடன் நிறைத்து சுத்தப்படுத்துவதை நான் அனுபவிக்கின்றேன். நான் இந்த இடத்தை என் மனக்கண் முன்னே ஒரு குவளையானது தங்க நிறமான மஞ்சள் ஒளியாலே பொக்கிஷம் போல நிறைவதை நான் பார்க்கின்றேன். நான் சந்தோஷம் நிறைந்த செல்வந்தனாக மாறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை நிறைந்த நிலையிலேயே இந்த
சந்தோஷமான ஒளியாலே நிறைந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நோக்கத்தை பூமி மாதாவுக்கு நான் இந்த சந்தோஷமான ஒளியை பரப்புகிறேன். பூமி எங்கும் இது பரப்புகின்றது. என்னுடைய அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் பரப்புகிறேன். இயற்கைக்கு பரப்புகிறேன், தத்துவங்களுக்கு பரப்புகின்றேன், விலங்குகளுக்கும் பரப்புகிறேன். இந்த தங்க நிறமான மஞ்சள் நிறமான ஒளியை நான் அனுப்புவதன் மூலம் என்னுடைய ஓமோன்களை அது சரியான சமநிலையிலே பேணுகின்றது. இரவும் பகலும் சம அளவில் இது எனக்கு பரவுவதற்கு, உருவாக்குவதற்கு, சுரப்பதற்கு உதவி செய்கின்றது. இந்த அதிகாலை நேரத்திலே இந்த திட்டத்தை சரியாக உருவாக்கி இதை செய்ய வைப்பது மிகவும் அவசியமானது. அழகான பேரானந்த நிறைந்த கதிர்கள் அதிகாலை வேளையிலே என்னை சுகமாக்குகின்றது, எனக்கு போஷாக்களிக்கின்றது. இந்த பேரானந்தமான ஆரஞ்சு நிறமான செம்மஞ்சள் நிறமான கதிர்கள் என்னுடைய அகஞ்சுரக்கும் தொகுதிகளை சென்றடைகின்றது. அதுதான் என்னுடைய அகஞ்சுரக்கும் தொகுதிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த போஷாக்கு. நிறைந்த நிலையிலே பேரானந்த நிலையின் சமநிலையையும் நான் கொண்டிருப்பதாக உணர்கிறேன். இந்த பேரானந்தத்தை உலகத்துக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுடனும் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு சகோதர ஆத்மாவுக்கும் அது கிடைக்கின்றது. இதற்காக எவ்வளவோ தாகமாக அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த தெய்வீகமான பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக தாகத்துடன் தவித்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு இவற்றை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது பாபா என்னுடன் சிவப்பொளியை பகிர்ந்து கொள்கின்றார். சக்திகள் நிறைந்த ஒளியது. அது நேரடியாகவே நான் அவரிடமிருந்து பெறுகிறேன். என்னுடைய எலும்பு தசைகளுக்காக அதனை நான் பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சவ்வுகளையும் அது சென்றடைகின்றது. என்னுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சதைகள், சவ்வுகள், எலும்புகள் அனைத்துக்கும் இவருடைய இந்த சிவப்பு நிற சக்திகள்
நிறைந்த ஒளி கிடைக்கின்றது. இது என்னுடைய ஒவ்வொரு எலும்பு தொகுதி தசைகள் அனைத்தையும் நிரப்புகின்றது. ஆழமாக இது குணமாக்குவதை நான் அனுபவிக்கிறேன். புத்தாக்கம் செய்வதையும் நான் உணர்கிறேன். அவருடைய இந்த சிவப்பு நிற கதிர்களினுடைய ஒளிகளால் என்னை நான் நிரப்பி ஒவ்வொரு ஆத்மாவுடனும் பூமித்தாயுடனும் மீண்டும் ஒரு முறை இதனை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பாபாவுடைய இந்த அழகான சக்திகள் என்ற இந்த ஒளியை நான் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இறுதியாக நான் என்னுடைய கவனத்தை பாபாவை நோக்கி மீண்டும் ஒரு முறை செலுத்துகின்றேன். கருணையின் கடலாக இருக்கும் அவர் அவரிடமிருந்து பிரகாசிக்கின்ற வைரம் போன்ற வெள்ளை ஒளியை நான் பெறுகின்றேன். இந்த வெள்ளை ஒளியானது எல்லாத்தையும் இணைந்ததாக இருக்கின்றது. அனைத்து நிறங்களையும் இணைப்பதாக இருக்கின்றது. அனைத்து நிறங்களும் இதிலே உள்ளடங்குகின்றது. ஊதா, கருநீலம், நீலம், சமநிலைப்படுத்தப்படுகின்றது. பச்சை, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு அல்லது செம்மஞ்சள், சிவப்பு, இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து அழகான ஒரு வெள்ளை ஒளியை உருவாக்குவதை நான் அனுபவம் செய்கின்றேன். இந்த வெள்ளை ஒளி மன்னிப்பு மற்றும் கருணையை வெளிப்படுத்துகின்றது. இது என்னை நிரப்புகின்றது. உன்னுடைய முழு உடம்பிலும் இருந்தும் எல்லாவற்றையுமே கழுவி விடுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். பூமியிலிருந்தும் அனைத்தையும் கழுவி விடுவதை நான் அனுபவம் செய்கிறேன். நான் ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு வெளிச்சமாடாக மாறுகிறேன். கருணையின் கலங்கரை விளக்கமாக ஆகின்றேன். நான் பாபா இந்த ஒளியை பரப்புவதற்கான ஒரு கருவியாகவும் மாறுகின்றேன். முழு உலகத்துக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும், இயற்கைக்கும் இதனை நான் பரப்பும் ஒரு கருவியாகின்றேன்.